நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினை வாழ்த்தி இந்த நாளின் பாடங்களுக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் கடந்த வகுப்பிலே பிதாவாகிய தேவனை ஆதி எபிரேயர்களுடைய எண்ணம் எப்படியாக இருந்தது என்றும், திருவாக்கினர் அல்லது அவர்களை தீர்க்கதரிசிகள் என்று கூறுவோம், அவருடைய எண்ணங்களிலே பிதாவானவர் எப்படியாக இருந்தார் என்பதையும் குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த நாட்களிலே நாம் பிதாவாகிய தேவனுடைய செயல்பாடு அல்லது பிதாவாகிய தந்தையின் செயல்பாடுகள் என்னவாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அது கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைப்படியாக நீர் கடந்து வந்திருக்கிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை குறித்து நாங்கள் விவரமாய் பார்த்து வருகிறோம் சுவாமி. அவருடைய செயல்பாடுகளை குறித்து நாட்களில் நாங்கள் அறிந்து எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அறிந்து அதை நாங்கள் ஊழியத்தின் பாதையிலே செயல்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டு. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல தாப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய செயல்பாடு அல்லது தந்தையாகிய தேவன் அவர் எப்படியாய் செயல்படுகிறார் என்பதை குறித்து இந்நாட்களிலே நாம் பார்க்கலாம். தந்தையானவர் முதலில் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தார். ஆதியாகமம் 1 முதல் 31 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். உலகில் மனிதனை உருவாக்கும் போது தம் சாயலின்படியே உருவாக்கினார். பின்னர் தன் உயிர் மூச்சை அவனுக்குள் ஊதி அம்மனிதனை ஆதாம் என்பவரை பிழைக்க வைத்தார். ஆதியாகமம் 2:7 நாம் பார்க்கிறோம். அம்மனிதனின் தனிமையை போக்க அவனுக்கு துணையாக மனுஷி அதாவது ஏவாளை உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2:18. தம் பால் படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்து இன்ப நிலையே கடவுள் தந்தார். ஆதி பெற்றோரான இந்த ஆதாம் ஏவாள் என்பவர்கள் கடவுளின் கட்டளையை மீறி பாம்பு வடிவனாகிய சாத்தானின் சோதனையால் பாவம் செய்தனர். கடவுள் உண்ணக்கூடாதென தடையிட்டிருந்த கனியினை புசித்தமையால் இறைவனது கோபத்திற்கு ஆளாகி பாவம் செய்தவர்களாய் கடவுளாலே தீர்மானிக்கப்பட்டு ஏதேன் தோட்டம் என்னும் இறைவனால் உருவாக்கப்பட்ட இன்ப நிலையில் இருந்து விரட்டப்பட்டனர். எப்படி அவர்கள் விரட்டப்பட்ட பிற்பாடு தேவனுக்கும் மனிதனாகிய ஆதாம் ஏவாளுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதிருந்தது. இந்த பாவமே தந்தையும் மனிதனையும் மாறுபாடான நிலைக்கு ஆளாக்கிற்று. இருப்பினும் பிதாவானவர் ஒரு காலத்தில் தாம் மனித சந்ததியை மீண்டும் காப்பாற்றுவதாக வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இன்றைக்கு சற்றேறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஆபிராம் என்பவரை தெரிவு செய்கிறார். இந்த ஆபிராம் சுமேரியர்களின் தலைநகரான ஊர் என்னும் இடத்தில் வாழ்ந்து வந்தார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடத்திலிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிரகாம் ஆரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆபிரகாம் தன் மனைவி சாராயையும் தன் சகோதரன் லோத்தையும் உடன் அழைத்து சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்த்திருந்த சொத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் வழியாக உலகில் உள்ள மக்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவர் என அவரே உறுதி அளித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் உறுதி அளித்திருக்கிறார். இந்த ஆபிரகாம் வழியே ஈசாக்கு, ஈசாக்கு வழியே யாக்கோபு, யாக்கோபு வழியே யோசேப்பு, யோசேப்பு வழியே குமார
கடவுளாக தோன்றிய இயேசு பெருமான் என திருவிவிலியம் கூறும் வரலாறு தொடர்ந்து விரிவடைகிறது. எனவே தந்தையினின்று ஆசி பெற்ற மனிதனை பிரித்த சாத்தானின் பாவம் உலக மாந்தரில் கொடூரமாக ஆட்சி செய்யலாயிற்று. நாம் தந்தையை இழந்தோம், தந்தை நம்மை இழந்தார். தந்தையை இழந்த உலகத்து மக்கள் மீண்டும் பரம தந்தையை தேடத் தொடங்கினர். இழந்து போன மக்களை தேடவும் மீட்கவும் தந்தை திருவுருவம் கொண்டார். இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே மனிதகுமாரனை உலகில் அனுப்பினார். பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக, அதாவது இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். எபிரேயர் 1:1-2 வரைக்கும் வாசிக்கிறோம். என்ற திருமறை வாக்கிற்கு ஏற்ப பிதாவானவர் தம் குமாரனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். உருவ கடவுளாகிய குமர கடவுளான இயேசு பெருமான் இயேசு கிறிஸ்து பற்றிய செய்தியை கிறிஸ்தவ சமயத்தின் அடிப்படை நூலான திருவிவிலியம் வாயிலாக நமக்கு கிடைக்கின்றது. அகஸ்டஸ் என்னும் பேரரசன் இயேசு பெருமான் பிறந்து வாழ்ந்த போது ரோம பேரரசை ஆண்டு வந்தான். அவன் ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கும் ரோம நாட்டிற்கும் நெருங்கிய வாணிக தொடர்பு இருந்து வந்துள்ளது. இவ்வாறு வரலாற்றோடு பின்னி பிணைந்த இயேசு கிறிஸ்து பற்றிய செய்திகளை திருவிவிலியம் தெளிவாக உணர்த்துகிறது. இயேசு பெருமானை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு பெருமானின் பிறப்பு பிற மனிதனை போன்ற சாதாரண பிறப்பு அல்ல. இயேசு என்பதற்கு தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பவர் என்று பொருள். மத்தேயு 1:21. கிறிஸ்து என்னும் சொல் எண்ணெய் பார்க்கப்பட்டவர் என்றே பொருள் தருகிறது. யூதருடைய வழக்கத்தில் ஒருவரை குருவாகவோ அரசராகவோ தீர்க்கராகவோ நியமிப்பதற்கு அவர் தலையில் எண்ணெயை ஊற்றுதல் மரபு. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் 21ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1, 16, 13 போன்ற வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எண்ணெய் வார்க்கப்பட்டவர் என்னும் பொருளுடைய கிறிஸ்து என்னும் சொல்லுக்கு குரு, அரசன், தீர்க்கன் என்னும் 3 பொருள்களும் உள்ளன. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த 3 பொருள்களும் பொருந்தக்கூடியதாகும். அவர் பிறந்த பொழுது, அவரை சிலுவையில் அடைத்த பொழுதும் யூதருக்கு அரசர் என்று அறியப்பட்டார். அவர் வாழ்ந்த காலை மக்கள் அவரை தீர்க்கர் என்றனர். அவருடைய மாணவர், அதாவது சீஷர்கள் 12 அவரை பின்பற்றி ஏராளமான மக்களுக்கும் அவர் குருவாக விளங்கினார். புலவர் தெய்வநாயகம் அவர்கள் எழுதிய புத்தகத்திலே பக்கம் 61ஆம் பக்கத்திலே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும்பொழுது அநேக இடங்களிலே பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கலாம். அந்த பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பார்க்கும்போது, ஆதி முதலே ஜீவ வார்த்தையாய் இருந்த இவர் சர்வத்துக்கும் முன்னிருந்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். தீர்க்கர்களால் இவருடைய பிறப்பு முன்னரே அறிவிக்கப்பட்டது. இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பாள். ஏசாயா 7:14 நாம் வாசிக்கிறோம். நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்ளுவேன். சகரியா 2:10 நாம் வாசிக்கிறோம். ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். ஏசாயா 9:6 திருவிவிலியம் என்கிற அந்த வேதாந்தத்திலிருந்து நான் இந்த வசனத்தை வாசித்தேன். அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர்
இழிவுபடுத்தப்பட்டார். அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், அவர் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நம் தீச்செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 5 வசனங்களிலே இந்த வசனங்கள் திருவிவிலியத்திலிருந்து படித்தேன். என்று பழைய ஏற்பாட்டில் தீர்க்கர்கள் இயேசு பெருமான் அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னுரைக்கின்றனர். மேலும் அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். மீகா 5:2 வாசிப்போம் என்று இறைவாக்கினர் உரைக்கின்றார். இவ்வாறு இயேசு கிறிஸ்து மனித வடிவில் தோன்றுவதற்குரிய முன் அறிவிப்பு அவர் பிறப்பதற்கு முன்பே அறிவிக்கப்பட்டது. மீட்கிறவர் என்னும் பொருள் தரும் ஏகோவா என்ற சொல்லிலிருந்து வந்த இயேசு என்னும் பெயரையுடையவராய் மீட்பராய் அவர் தோன்றினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து விவரமான காரியங்களை குறித்து நாம் வரும் வகுப்பில் பார்ப்போம். இயேசு பெருமானின் முன்னோர்களை குறித்தும் இயேசு பெருமான் எவ்வாறாக அவர் பிறந்தார், எவ்வாறாக அவர் ஊழியம் செய்தார் என்ற காரியங்களை குறித்து நாம் பிற்பட்ட வகுப்பில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னம் எங்களுடைய ஆண்டு வழிநடத்தின கேள்விகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவே பிதாவை குறித்த அவருடைய செயல்பாட்டை குறித்து நாம் பார்த்தோம். உலகத்தையும் உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையுமாய் அவர் படைத்தார் என்று, மனிதனையும் படைத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். எழுந்து போன அந்த அன்பை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தம்முடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அவர் தந்தருளினார் என்று நாங்கள் பார்த்தோம். சாமி, அவருடைய பாடுகளினாலே நாங்கள் கர்த்தாவை மீட்கப்பட்டோம், ரட்சிப்பின் பூர்ணமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்னும் அதிகமாக கூட சுவாமி வருகிற நாட்களிலே அவர்களுடைய ஊழியங்கள் மற்ற காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க எங்களுக்கு நேர் உதவி செய்யும். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமானதாக இருந்து காத்து பலப்படுத்தும், ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் உள்ள வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம் நம்மளோடு கூட இன்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து 2வது ஆள் தத்துவத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பிதாவானவரை குறித்து விவரமாக கண்டறிந்தோம். இயேசு கிறிஸ்துவை, குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து நாம் வருகிற வாரத்தில் விவரமாக கண்டறிய கர்த்தர் நமக்கு செய்வாராக. ஆமென்.